வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற ஸ்டாக் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. சமீபத்துல முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய புயல கிளப்பின ஒரு பேர் இது. ஆமா, பயங்கரமான ஒரு வீழ்ச்சி. ஒரே வாரத்துல பங்கின் விலை 30% மேல சரிஞ்சிருக்கு. ஏன் இந்த திடீர் வீழ்ச்சி? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இப்போ அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும், வாங்க போறவங்க என்ன கவனிக்கணும், இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அக்டோபர் மாசம் சுமார் 7700 ரூபாயில இருந்த ஒரு பங்கு இப்போ டிசம்பர்ல 3800 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% சரிவு. ஆமா, குறிப்பா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 30%, 52 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு குறைவான விலையை தொட்டிருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இந்த வீழ்ச்சிக்கு உடனடி தூண்டுதல் என்னவா இருந்துச்சு? இந்த சரிவு சும்மா நடக்கல. இதுக்கு ஒரு தெளிவான தொடக்க புள்ளி இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்த அடுத்த நிமிஷமே மார்க்கெட்ல ஒரு விதமான பதட்டம் துத்திக்கிச்சு. அப்படியா? ஆமா, பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் அவசரமா பங்குகளை விற்க ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 5ஆம் தேதியோட ட்ரேடிங் வால்யூமை பார்த்தா வழக்கத்தை விட 8 மடங்கு அதிகம். இது ஒரு சாதாரண விற்பனை இல்ல, இது ஒரு பேனிக் செல்லிங். அந்த ரிப்போர்ட் தான் இந்த நெருப்புக்கு பெட்ரோல் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் இருந்தது? அந்த முக்கியமான காரணங்களை, அதாவது ரெட் ஃபிளாக்ஸ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நிச்சயமா. அந்த ரிப்போர்ட்ல 3 முக்கிய பிரச்சனைகளை அனலிஸ்ட்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. 3 பிரச்சனைகளா? ஆமா. முதல் மற்றும் மிக முக்கியமான பிரச்சனை நிறுவனத்தோட அக்கவுண்டிங் மற்றும் வெளிப்படைத்தன்மை சம்பந்தப்பட்டது. அக்கவுண்டிங் பிரச்சனைகளா? அது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது அவங்க கணக்கு வழக்குகள்ல சில தீவிரமான கேள்விகள் எழுந்திருக்கு. ஸ்டாண்ட் அலோன் மற்றும் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. நம்ம நேயர்களுக்காக அதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஸ்டாண்ட் அலோனுங்கிறது தாய் நிறுவனத்தோட கணக்கு மட்டும். சரி. கன்சாலிடேட்டட்ங்கிறது அந்த தாய் நிறுவனம் பிளஸ் அதோட எல்லா துணை நிறுவனங்களும் சேர்த்து வர்ற சமூக கணக்கு. ஓகே, புரிஞ்சுது. இதுல ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்ல, அதாவது ஒரே குரூப்குள்ள இருக்கிற கம்பெனிகளுக்குள்ள நடந்த பரிவர்த்தனைகள்ல இந்த 2 கணக்குகளுக்கும் நடுவுல வித்தியாசம் இருந்திருக்கு. அது ஏன் ஒரு பெரிய பிரச்சனை? ஏன்னா சில சமயங்கள்ல லாபத்தை ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றி கணக்கு காட்ட இது ஒரு வழியா இருக்கலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் இதை ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு டிரான்ஸ்பரன்சி குறைபாடு இது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது பெரிய அக்கவுண்டிங் சந்தேகம் இருந்ததா? இருந்துச்சு. அதுதான் அடுத்த பாயிண்ட். இஸ்கிராமிகோ, சின்சோனிக்னு 2 நிறுவனங்களை கெய்ன்ஸ் வாங்கினாங்க. ஆமா. அதுக்காக 114 கோடி ரூபாய்க்கு குட்வில் அப்படின்னு ஒரு தொகையை கணக்குல காட்டியிருக்காங்க. குட்வில்னா? குட்வில்லுங்கிறது ஒரு கம்பெனியோட பிராண்ட் நேம், கஸ்டமர் தொடர்பு மாதிரி கண்ணுக்கு தெரியாத சொத்து. ஒரு கம்பெனியை அதன் உண்மையான சொத்து மதிப்பை விட அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அந்த கூடுதல் தொகையை குட்வில்னு காட்டுவாங்க. சரி, இதுல என்ன பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனைனா, அந்த 114 கோடி கணக்குல காட்டப்பட்டாலும் அது பேலன்ஸ் ஷீட்ல எங்க போச்சுன்னு தெளிவில்லை. அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் நோஹவ், அதாவது தொழில்நுட்ப அறிவுக்காக ஒரு பெரிய தொகையை செலவு செஞ்சதா சொல்றாங்க. ஆனா அந்த பணத்துக்கான ஆதாரம், அதாவது கேஷ் ஃப்ளோ, அது தெளிவா இல்ல. இதுதான் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிருச்சு. அப்போ கணக்கு வழக்குல வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது முதல் பிரச்சனை. இதுவே ஒரு பெரிய கவலை தான். ஆனா ரிப்போர்ட்ல இது மட்டும் தான் சுட்டிக்காட்டப்பட்டதா, இல்ல நிறுவனத்தோட பணப்புழக்கத்திலயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அதுதான் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான ரெட் ஃபிளாக். நிறுவனத்தோட வொர்க்கிங் கேபிட்டல் மற்றும் பேலன்ஸ் ஷீட் பிரச்சனைகள். வொர்க்கிங் கேபிட்டல். ஆமா, இது நம்ம மளிகை கடை கணக்கு மாதிரி தான். நம்ம நிறைய பொருள் வித்திருக்கோம், ஆனா பாதி பேருக்கு மேல கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி. கடைக்குள்ள பணம் வர்றது நின்னுடுச்சுன்னா அடுத்த கட்ட வியாபாரம் செய்ய முடியாது இல்லையா? கேன்ஸ் நிலைமையும் கிட்டத்தட்ட அதுதான். நம்பர்ஸ் வச்சு சொல்ல முடியுமா இந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு? சொல்றேன். ஒரு நிறுவனத்துக்கு வரவேண்டிய பணம், அதாவது டெட்டர்ஸ், மார்ச் 2025ல 570 கோடியா இருந்தது. ஓகே. ஆனா வெறும் 6 மாசத்துல செப்டம்பர் 2025ல அது 1120 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு. 2 மடங்கா? ஆனா வருமானம் அந்த அளவுக்கு உயரலையே. எக்ஸாக்ட்லி. வருமானம் தட்டையா இருக்கும்போது வரவேண்டிய கடன் மட்டும் 2 மடங்கு ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? விற்ற பொருட்களுக்கு பணம் வசூலாகாம இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ஆபத்துக்கான அறிகுறி. இதுல 55 கோடிய வராக்கடனா கூட இருக்கலாம்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நெகட்டிவ் சிக்னல். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ கம்பெனியோட கணக்கு வழக்குகள் குழப்பமா இருக்கு. வித்த சரக்குக்கு பணமும் சரியா வசூலாகல. இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் எப்படி இந்த பங்கோட விலை இவ்ளோ அதிகமா இருந்துச்சு, அதுதான் எனக்கு புரியல. இதுதான் 3வது ரெட் ஃபிளாக். அதிகமான வேல்யூவேஷன் மற்றும் பலவீனமான வளர்ச்சி. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த பங்கோட PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, கிட்டத்தட்ட 120ல இருந்தது. நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் முதலீட்டாளர்கள் 120 ரூபாய் கொடுக்க தயாரா இருந்தாங்க. ஆனா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வெறும் 38 தான். அதாவது இந்த பங்கோட விலை அதோட உண்மையான மதிப்புக்கு சம்பந்தமே இல்லாம 3 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. அப்போ இது ஒரு பெரிய பபிள் மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. அதிக வேல்யூவேஷன்ல இருக்கிற பங்குகள் உயரமான கட்டடத்தின் உச்சியில பாதுகாப்பு கயிறு இல்லாம நிக்கிற மாதிரி. எல்லாம் நல்லா இருக்கும்போது காட்சி அருமையா தெரியும், ஆனா சின்னதா காத்தடிச்சா கூட வீழ்ச்சி மிக மோசமா இருக்கும்.
கேன்ஸ் விஷயத்துல கோட்டாக் ரிப்போர்ட் அந்த புயல் காற்றா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வளர்ச்சியும் சரியில்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, நிறுவனத்தோட முக்கிய இஎம்எஸ் பிசினஸ் வளர்ச்சி இல்லாம தட்டையா இருந்திருக்கு. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், அதாவது ஆப்பிள்காக ஃபாக்ஸ்கான் ஐபோன் தயாரிக்கிற மாதிரி மற்ற பெரிய பிராண்டுகளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிச்சு கொடுக்கறது. இந்த முக்கிய பிசினஸ் வளரல. அவங்க வருமான வளர்ச்சி பெரும்பாலும் சமீபத்துல வாங்கின இஸ்க்ரே மெக்கோ நிறுவனத்திலிருந்து தான் வந்திருக்கு. கோர் பிசினஸ் வளராததும் வேல்யூவேஷன் அதிகமா இருந்ததும் இந்த வீழ்ச்சியை தீவிரப்படுத்திருச்சு. இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கம்பெனி நிர்வாகம் என்ன பதில் சொன்னாங்க? ஆமா, அவங்க உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் கால் நடத்தி விளக்கம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க சில முக்கிய விஷயங்களை சொன்னாங்க. முதலாவதா, அவங்க எந்த விதமான கவர்னன்ஸ் தவறுகளும் நடக்கல. கணக்குல ஏற்பட்ட பிரச்சனைகள் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ், அதாவது நிர்வாக ரீதியான தவறுகள் தான், அதை சரி செய்து விட்டோம்னு சொன்னாங்க. நிர்வாக தவறுன்னு சொல்றது ரொம்ப எளிதா தெரியுதே. 100 கோடிக்கும் மேலான ஒரு தொகை பேலன்ஸ் ஷீட்ல தப்பா வருது, ஒரு சின்ன நிர்வாக பிழகானே. இதுதான் பிரச்சனையே. சந்தை இதை நம்ப தயங்குது. நிர்வாக தவறுன்னு சொல்றது சுலபம், ஆனா அது உண்மையிலே அவ்வளவுதானா இல்ல பெரிய பிரச்சனை இருக்கான்னு சந்தைக்கு சந்தேகம். சரி, வளர்ச்சி பத்தி ஏதாவது நம்பிக்கை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஸ்மார்ட் மீட்டரிங் துறையில FY26ல 800 கோடி ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கிறோன்னு ஒரு வலுவான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம OSIT திட்டத்துக்கான நிதி கிடைத்து விட்டது, மற்ற திட்டங்களும் நல்லா போயிட்டு இருக்குன்னு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. நிர்வாகம் இவ்வளவு உறுதியா சொன்ன பிறகும் ஏன் பங்கின் விலை தொடர்ந்து சரிஞ்சது? அப்போ முதலீட்டாளர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க? பெரிய முதலீட்டாளர்கள், குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஜனவரி 2026ல வரப்போற Q3 ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. Q3 ரிசல்ட்டுக்காகவா? ஆமா, அந்த ரிசல்ட்ல அவங்க சொன்ன மாதிரி டெட்டர்ஸ் குறையுதா, கேஷ் ஃப்ளோ சீராகுதா, கணக்கு வழக்குகள் தெளிவா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த நிச்சயமற்ற நிலை தொடரும். ஆமா, சந்தைக்கு வெறும் வார்த்தைகள் வேண்டாம், செயல்கள் தான் வேண்டும். சரி, இந்த ஃபண்டமெண்டல் பிரச்சனைகளை தாண்டி இப்போ டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்ன சொல்லுது? நீங்க இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எந்தெந்த விலைகளை கவனிக்கணும்? இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ஒரு வலுவான இறங்கு முகத்துல, அதாவது ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. சார்ட்ல பார்த்தா நிலைமை சரியில்லைன்னு தெளிவா தெரியுது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்ன? சப்போர்ட், அதாவது பங்கு மேலும் சரியாம தடுக்கக்கூடிய இடம் உடனடியா 3700 3825 அளவில் இருக்கு. ஓகே, இந்த லெவல் உடைந்தால் அடுத்த வலுவான சப்போர்ட் 3500 இருக்கலாம். இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவல். சரி, ஒருவேளை ஏற ஆரம்பிச்சா முதல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடை 4353ல இருக்கு. இந்த தடைய வலுவா தாண்டினா மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும். அதை தாண்டினால் அடுத்த பெரிய தடை 4790 5000 அளவில் இருக்கும். RSI இண்டிகேட்டர் 11.69ல இருக்கு. இது டீப்லி ஓவர் சோல்டு நிலையை காட்டுது. அப்படின்னா இதோட அர்த்தம், இந்த பங்கு அளவுக்கு அதிகமா விற்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரப்பர் பேண்டை ரொம்ப இழுக்கிற மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேல அது திரும்ப வரும். ஆனா இது உடனே விலையேறும்னு அர்த்தம் இல்ல. சில சமயம் ஓவர் சோல்டு நிலையிலிருந்து இன்னும் கூட பங்கு சரியா வாய்ப்பு இருக்கு. அதனால RSIயை மட்டும் வச்சு முடிவெடுக்க கூடாது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பங்கை வச்சிருந்தா என்ன பண்றது? புதுசா வாங்கலாமா வேண்டாமா? அனலிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க? இதுல அனலிஸ்ட்கள் கிட்ட இருந்து கலவையான கருத்துக்கள் வருது. JP Morgan போன்ற பெரிய நிறுவனங்கள் இதுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓவர் வெயிட்னா? அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் சராசரியை விட நல்லா செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களே ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. என்ன அது? அவாய்ட் பாட்டம் ஃபிஷிங், அதாவது விலை குறையுதுன்னு உடனே போய் வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு கத்தி கீழே விழும்போது அதை பிடிக்க முயற்சி செய்யக்கூடாது. அது தரையில விழுந்து நின்னதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். மற்ற நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? இன்வெஸ்டெக் போன்ற நிறுவனங்கள் அவங்களோட ரேட்டிங்க செல்லுக்கு மாத்திருக்காங்க. அவங்க பலவீனமான வளர்ச்சி, அதிக டேட்டாஸ் போன்ற காரணங்களை சுட்டி காட்டுறாங்க. அப்போ முதலீட்டாளர்கள் குழப்பத்துல இருப்பாங்க. ஆமா, அதனால அவங்களோட கால அளவை வச்சு 3ஆ பிரிக்கலாம். சரி, முதல்ல குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு என்ன அறிவுரை? குறுகிய கால முதலீட்டாளர்கள், அதாவது ஒரு 1-3 மாசத்துக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க இப்போதைக்கு இந்த பங்கிலிருந்து விலகி இருப்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா வாலடைலிட்டி அதிகமா இருக்கும். ஆமா, ஒருவேளை நீங்க நஷ்டத்துல இருந்தால் மேலும் சரிவை தவிர்க்க இப்போதே விற்றுவிடலாம் என சில நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இது ஒரு வழிமிகுந்த முடிவா இருந்தாலும் பெரிய நஷ்டத்தை தவிர்க்க உதவும். அதாவது ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்றாங்க. அவங்க Q3 ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை வரப்போற ரிசல்ட் நல்லா இந்த அக்கவுண்டிங் பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்தால் பங்கு மீண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க வாங்கலாமா? அப்படிப்பட்டவர்கள் 3700 ரூபாய்க்கு கீழே சிறிது சிறிதாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனா கண்டிப்பா 3500 ரூபாயை ஒரு ஸ்டாப் லாஸ் ஆக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கீழே போனா தயங்காம விற்று வெளியேறிடணும். கடைசியா நீண்ட கால முதலீட்டாளர்கள், அவங்க இத ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்கலாமா? நீண்ட கால முதலீட்டாளர்கள், அதாவது 1 வருஷத்துக்கு மேல யோசிக்கிறவங்க, இந்தியாவோட EMS துறையின் வளர்ச்சி மேல நம்பிக்கை இருந்தா இத ஒரு காஷியஸ் பையா பார்க்கலாம். காஷியஸ் பை, எச்சரிக்கையுடன் வாங்கலாம். ஆமா, ஆனா இது ஒரு ஹை ரிஸ்க் முதலீடுங்கிறத மறக்கக்கூடாது. அதனால உங்க போர்ட்ஃபோலியோல 5%க்கும் குறைவா மட்டுமே இதுக்கு ஒதுக்கீடு செய்யணும்.
அவங்க தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரே விஷயம் நிறுவனத்தோட டெட்டர்ஸ். இந்த டெட்டர்ஸ் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குதான்னு ஒவ்வொரு காலாண்டிலும் பார்க்கணும். அது நடந்தா மட்டும்தான் நிறுவனம் மீண்டு வருதுன்னு அர்த்தம். இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. இது கேன்ஸ் பத்தி மட்டும் இல்ல, ஒரு பங்கின் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கும் போது அதன் அதிக வேல்யூவேஷன், சில அக்கவுண்டிங் முறைகள் இதெல்லாம் நம்ம பெருசா கண்டுகொள்வதில்லை. எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு கதையை நம்புவோம். ஆனால் சந்தை சரியும் போதுதான் இது போன்ற மறைக்கப்பட்ட ஆபத்துகள் வெளிவருகின்றன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தலைப்பு பற்றிய உங்க கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இந்த ஸ்டாக்கை வச்சிருந்தா உங்க அனுபவம் என்ன? எந்த ஒரு முதலீடு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த காணொளி கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நன்றி.